வெல்கம் டு என்மேக்ஸ் சிவல் முத்துக்கணி. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஒரு நியூ சாப்டர் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். இதில் என்னெல்லாம் பார்க்க போகிறோம் அப்படின்னா பார் கிராஃப், ஹிஸ்டோகிராஃப், ஃப்ரீக்வன்சி பாலிகிராஃப். ஸோ பார் கிராஃப் எப்போவுமே இந்த மாதிரி தான் இருக்கும். இங்கே கீழே நம்ம 1 சென்டிமீட்டர் எடுத்தோன்னா அந்த 1 சென்டிமீட்டரை தான் நம்ம சேம் வித்தில் தான் பார் கிராஃப் போடுவோம். ஸோ இதெல்லாம் என்னென்னா டேட்டா ரெப்ரசன்டேஷன் தான். இன் அ பர்டிகுலர் செக்ஷன் ஆஃப் கிளாஸ் 9, 40 students were asked to about the months of their birth and the following graph is given for the data obtained. ஓகேவா? ஸோ ஒரு கிளாஸில் ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்கிட்டையும் அவங்க எந்தெந்த மந்த்து பிறந்தாங்கன்னு கேட்டிருக்காங்க. ஸோ அவங்க பிறந்த மந்த்து இங்கே மந்த் ஆஃப் பர்த் எக்ஸ் ஆக்சஸ், ஒய் ஆக்சஸ். மந்த் ஆஃப் பர்த் வந்து எக்ஸ் ஆக்சஸில் இருக்குது, நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒய் ஆக்சஸில் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு ஜனவரி, பிப்ரவரி ஒவ்வொன்றுத்துலேயும் ஸோ எத்தனை ஸ்டூடெண்ட்ஸு. How many students were born in the month of November? நவம்பர் மந்தில் எத்தனை பசங்க பிறந்திருக்காங்கன்னு கேட்டிருக்காங்க. ஸோ நவம்பர்லேருந்து நம்ம லைன் வந்து ஒய் ஆக்சஸ்க்கு ப்ரெடிக்ட் பண்ணும்போது 4 ஸ்டூடெண்ட்ஸ். ஏன்னா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அந்த சைடில் தான் இருக்குது. ஸோ நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார் கிராஃப் சொல்கிற டீட்டெயில்ஸ் படி 4 பசங்க பிறந்திருக்காங்க. இன் விச் மந்த் வேர் த மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் பார்ன்? எந்த மாதம் வந்து மேக்ஸிமம் ஸ்டூடெண்ட்ஸ் பிறந்திருக்காங்க? கிராஃப் இருக்கிறதுல இதுதான் ஹைட்டான கிராஃபு. இதை நம்ம பிளாட் பண்ணும்போது ஆகஸ்ட்டில் பிறந்திருக்காங்க. ஆகஸ்ட் மந்த்து தான் நிறைய பேர். எவ்வளோன்னு பார்த்தா 6 ஸ்டூடெண்ட்ஸ் பிறந்திருக்காங்க. அவ்வளோதான்.